கார் ஓட்டுவதையே வாழ்க்கையாக நினைத்திருந்த பிரபல கார் பந்தய வீரர் அஸ்வின் சுந்தரின் வாழ்க்கை அந்த காரிலேயே முடிந்திருக்கிறது. கார் பந்தயத்தில் பெரும் ஈடுபாடுள்ள பிரபல நடிகர் அஜித் குமாரால் பாராட்டப்பட்ட இந்த இளம் தேசிய சாம்பியன் மனைவியுடன் காரில் சென்றபோது விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். அஸ்வின் சுந்தருக்கு கார்கள் மீது அலாதி பிரியம். கார்களின் காதலரான அஸ்வின் சிறுவயதில் இருந்தே கார் ஓட்டுவதில் மிகவும் ஆர்வம் கொண்டவர். பலவிதமான கார்களை ஓட்டக்கூடிய திறமை பெற்ற இந்த இளம் வீரர் 2003ஆம் ஆண்டு MRF ஃபார்முலா மாண்டியல் போட்டியில் வெற்றி பெற்று தேசிய சாம்பியனான போது அனைவராலும் திரும்பி பார்க்கப்பட்டவர். அடுத்து 2004லும் தேசிய சாம்பியனானார். அடுத்தடுத்து ஆசிய அளவிலும் தேசிய அளவிலும் வெற்றிகளை குவித்தார் அஸ்வின். 2012, 13ஆம் ஆண்டுகளில் F4 கார் பந்தயங்களில் தேசிய சாம்பியனான இவர் சர்வதேச போட்டிகளிலும் முத்திரை பதித்தவர். தமிழக அரசின் சார்பிலும் விருதளித்து கௌரவிக்கப்பட்டவர் அஸ்வின் சுந்தர். கார் பந்தய பிரியரான பிரபல நடிகர் அஜித் இவருக்கு கார் பந்தய உடையை பரிசளிக்கும் அளவுக்கு அஸ்வினுடன் நட்பு கொண்டிருந்தார். அவர் ரொம்ப கார் மேல ரொம்ப கேர் பண்ணுவார். அவர் ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப மோட்டிவேஷன். அவர் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் அதனால தான் பார்க்க ஆக்சுவலாக எல்லாமே அவர் காரு தான். மனைவி நிவேதிதா சில மாதங்களுக்கு முன்புதான் மருத்துவ படிப்பை முடித்திருந்தார். காதலித்த பெண்ணையே கரம் பிடித்த மகிழ்ச்சியை எதிரொலிக்கும் விதத்தில் அஸ்வின் சுந்தர் நிவேதிதாவின் திருமண விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கார்கள் இல்லாமல் இவரது வாழ்க்கையே இல்லை என்னும் அளவுக்கு கார் பிரியராக வாழ்ந்த அஸ்வின் சுந்தர் தனது மனைவி நிவேதிதாவுடன் நேற்று இரவு 1:30 மணியளவில் பட்டினப்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு சென்றார். அம்பேத்கர் மணிமண்டபம் அருகில் இவரது கார் வந்தபோது வேகத்தடையில் மோதி கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மரத்தில் மோதியிருக்கிறது. மோதிய வேகத்தில் ஓட்டுநர் இருக்கையின் கதவு மரத்தில் மோதி கதவை திறக்க முடியாமல் போக கார் தீப்பற்றி எரிந்தது. இந்த விபத்தில் அஸ்வின் சுந்தரும் அவரது மனைவி நிவேதிதாவும் உடல் கருகி உயிரிழந்தனர். ஸ்டேஷன்ல சொன்னது ஸ்பீட் பிரேக்கர் அவர் கவனிக்காம வண்டியை ஸ்கிட்டாகி போய் மரத்தில் அடிச்சு திரும்பி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் அது என்ன ஃபேக்ட் ஆயிடுச்சுன்றது சரியா தெரியலீங்க. ஏன்னா அவங்க டின்னர் போயிட்டு வரும்போது தான் இது ஆயிருக்குது. ஏன்னா 11:30க்கு அவங்க இன்ஸ்டாகிராம்ல போடும்போது கூட வெளியில போயிட்டு வரேன்னு போட்டிருந்தாங்க. எப்படி ஆச்சுன்னு தெரியலைங்க. அஸ்வின் வண்டி அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்புறம் அவர் என் தம்பி எனக்கு கால் பண்ணாரு, இந்த மாதிரி அஸ்வின் வண்டி அடிபட்டுருச்சானா அப்படின்னு. சரி, அவர் ஸ்பாட்டுக்கு பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் மைனரா இருக்கோம், ஏதோ சும்மா அப்படின்னு நினைச்சிருந்தோம். இங்க வண்டி பத்திக்கிச்சுன்னு அவர் சொன்ன உடனே தான் நாங்கெல்லாம் பொறுத்து வந்தோம். வாழ்வின் பெரும்பகுதியை கார்களுடனே கழித்த அஸ்வினுக்கு வாழ்வின் இறுதி பயணமும் காரிலேயே முடிந்திருக்கிறது. அஸ்வின் சென்ற கார் டயர் வெடித்து இந்த விபத்து நிகழ்ந்திருக்க கூடும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. சாஸ்திரி நகர் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் இந்த விபத்து பற்றி விசாரித்து வருகின்றனர். இருவரது உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளன. அதிவேக பந்தய கார்களை அனாயசமாக கையாண்ட அஸ்வினின் இறுதி முடிவு அவரது பெற்றோரையும் உற்றாரையும் மட்டுமின்றி அனைவரையும் கலங்க வைத்துள்ளது. விலை உயர்ந்த காரில் ஏற்பட்ட தீ காரணமாக 2 பேர் பலியான சம்பவம் குறித்து சாஸ்திரி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். 304 என்ற பிரிவின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக தடய அறிவியல் துறையின் ஆய்வுக்கு இந்த கார் உட்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் சுப்பிரமணியன்.